எதிரான சூழ்நிலை வந்துருச்சுன்னா சுருண்டுறான். எதிரிகளை பார்த்து சுருண்டுறான். இப்படி பேசுறாங்க, அப்படி பேசுறாங்க, இதை செய்யறாங்களே, அதை செய்யறாங்க, மந்திரம் பண்றாங்களே, பில்லி சூனியம் பண்றாங்களே, எனக்கு விரோதமா கூட்டமா கிளம்பி வர்றாங்களே. எனக்கான சத்தம் என்ன? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது. இந்த எதிரான சூழ்நிலையில யெகோவா சத்தம் என்னங்கறத தான் பார்க்கணும். ஆனா சர்வ வல்லவரின் சத்தம் நம்மை பலப்படுத்தும், எழுப்பும், நிறுத்தும். காலையிலே தேவ சமூகத்துல உட்காருங்க. ஆனா மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உங்களுக்கு எதிராக என்ன நிக்குது? வியாதியா, தரித்திரமா, இல்லாமையா, மனிதர்களா, மந்திர சக்தியா, அதிகார வர்க்கமா, எது உங்களுக்கு எதிராக நின்னாலும் இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், என் சத்தம் உனக்காகத்தான். எதிர்ப்புகள் என்ன சொல்லுதுன்னு பார்க்காதீங்க. உங்களை படைத்தவர், அழைத்தவர், உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறவர், நேசிக்கிறவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார், உங்களுக்கான வார்த்தை என்ன, உங்களுக்கான சத்தம் என்ன, அதுல மட்டும் கவனத்தை திருப்புங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நீங்கள் முறிந்து விழுவது இல்லை. நீங்கள் நிமிர்ந்து நிற்பீர்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள், நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள்.